அப்போலேருந்து உங்களுக்கு வர ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நான் அரசியலை நோக்கி வரும்பொழுது எப்பெல்லாம் வந்து எனக்கு தேவையோ அப்போ அவர்கிட்ட நிறைய ஆலோசனைகளை வந்து நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற மாதிரி ஐடியா கொடு, ஒத்துக்கிறேன். ஒரே நாள்ல உழைக்காம உடம்பு உழைக்காம யார் ஐடியா கொடுக்கறது? அதான் நான் இருக்கேன்ல. அதுதானே பயமா இருக்கு. வரமாட்டேனா? கண்டிப்பா வருவேன். கரெக்டா ஐடியா கொடுப்பேன். அதுல வந்து இப்ப ரீசெண்டா வந்து அதிமுகல இருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு, அதுவும் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் வந்து சந்திச்சேன் தனிப்பட்ட முறையில். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப சோர்ந்திருந்தாரு. ஆமா, இது உங்க அண்ணா கண்ணுல போடுற? என் பேர்ல அக்கௌண்ட் இல்லைங்க. அப்ப அந்த தோட்டம் துறவுதுல எல்லாமே அண்ணன் பேர்ல தான். உனக்கு என்ன இருக்கு? அண்ணன் இருக்காருல்ல. என்ன ஒண்ணு இருக்கல்ல? திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நல்லா யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக உங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். ஏய் சுப்பையா, கூப்பிட்ட உன்னை தாண்டா. சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கா. முதல்ல சொத்துல பாதியை வெட்டுறான். அண்ணன் வந்து கிட்ட பேசலாமான்னு தலைவர்கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு, தலைவர் உடனே வந்து விஜய் சார் வந்து தலைவர் வந்து உடனே வந்து விஜய் சார் வந்து தலைவர் வந்து உடனே வந்து அந்த பெரிய மரம் இல்ல, அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா அந்த மரம் தான் இல்ல, ஒரு நல்ல நேர்மையான ஒரு பொலிட்டிஷியன், ஒரு நல்ல தலைவர், நீங்க இமீடியட்டா பேசுங்கன்னு சொன்னோன்னே ஜெயலலிதாவாலே தூக்கி போடப்பட்டவர் தானே செங்கோட்டையன். இன்னைக்கு அவர் தூய்மையானவர், அதிமுகவுடைய கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரரு, ஊழல் கரைபடியாதுன்றாங்க. வரலாறு தெரியாத எவனாவது ஒருத்தன் புயல் காத்துல போலீஸ் சாப்பிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுங்க. செங்கோட்டையன் எப்பேற்பட்டவர் என்பது தாவேகாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கிய அரசியல் பிரமுகர்கள் முழுசா அறிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப முழு மனத்தோட தலைவர்கிட்ட வந்து, புரட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி வந்து 22 வயசுல வந்து நான் வந்து ஒரு கட்சிக்காகவும் ஒரு குறிக்கோளுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செஞ்சோம், அதே மாதிரி நம்ம வந்து ஒருங்கிணைந்து வேலை செய்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னாரு. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் பாஸ். அணையூர்ல இருந்து பறந்து வந்த தற்குறி நீங்க தானே? தற்குறின்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா, நான் தற்குறின்னு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை முதலமைச்சராக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.